எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு முன்னாடி எப்படி இங்கிலீஷில் பேசுறது தெரியல. சொன்னதுக்காக என்னங்க என் விரும்பாண்டி இதோ இருக்காரு. Hi sir. Hello sir. Hello sir. Sir, look straight to there. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இங்கிலீஷ்லேயே பேச சொல்லியிருக்கு. நான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, தெரிஞ்ச தமிழில் பேசுகிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கமல் சார், மணி சார் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஆசை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது ட்ரூ. இந்த மாதிரி பெரிய மேடையில் உட்காருது எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங். அண்ட் தேங்க்யூ மணி சார், கமல் சார், ரமன் சார், எவ்ரிபடி, சிம்பு சார், த்ரிஷா மேம், அசோக் செல்வன் சார், ஆல் மீடியா, தேங்க்யூ ஸோ ஃபார் த சப்போர்ட். அண்ட் நிறைய எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களை போல். எனிவே தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. Alright, இப்போ அடுத்தபடியா இவருடைய கரியர் கிராஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டே வருது. அவரோட திறமையாலும் உழைப்பாலும் அப்படியே முன்னேறிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ தக் லைஃப் மூலமா இன்னும் உச்சத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கும் போது so happy for him. அசோக் செல்வன் அவர்கள், ப்ளீஸ் வெல்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் இது அதுலாம் இல்லை. மணி சார், கமல் சார், ரமான் சார், சிம்பு எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ணுற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணுவேன்னு தெரியும். I'm probably one of the biggest fans. So எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காரான்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் him to give me one more film. அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் a huge fan. ஒரு ஏகலைவனை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார், அகெயின் ஐம் ஹியூஜ் ஃபேன். எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கிறனால நான் எல்லாருமே ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. அண்ட் டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்கள் கான்சர்ட் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ ஐம் ஹியூஜ் ஃபேன். உங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வாட்டி அதில் நானும் ஐம் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி. அண்ட் த்ரிஷா மேம், ஜார்ஜ் சார், அபிராமி மேம், இவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. ஐ ஹோப் வி கெட் another சான்ஸ் டு ஒர்க் வித். அண்ட் ரவி கே சந்திரன் சார், தேங்க்யூ. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் டு கம் அண்ட் லேர்ன். அந்த ஒரு பெரிய ஒரு
குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டுருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் பார்த்தேன். ஐ ஜஸ்ட் காட் டு அப்சர்வ் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அண்ட் ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் பிக். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சிம்பு சார், சாரி. அகெயின் அ பிக் ஃபேன். 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று, ஸ்கூலில் படிக்கும்போது வல்லவன் ஷூட் பண்ணாங்க. ஸோ டெய்லி அவரை பார்க்கறதுக்கு பல கும்பல் நிற்கும், அதில் நானும் நின்று பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோர்ட் மாண்டியூன்னு நினைக்கிறேன், காரு செம்ம ஸ்டைலாக வருவார். அண்ட் இன்னொன்று, ஓமை கடவுளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இல்லை, என்னை கூப்பிட்டு 1 hour பேசினார். இட்ஸ் a ஹியூஜ் திங் ஃபார் மீ. பெரிய விஷயம் எனக்கு இது. அப்கமிங் ஆக்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு 1 hour படத்தை பற்றி, ஒவ்வொரு சீனை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நான் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. ஓகே. எஸ்டிஆர், எஸ், வருவார் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அந்த சாம் அண்ட் எலிகன்ஸை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பியூட்டிஃபுல் அபிராமி அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண அழைக்கிறேன். நிஜமாலும் கை நடக்குதுங்க, என்ன சொல்லணும்னு தெரியல. அசோக்கும் ஜோஜோவேட்டா சொன்ன மாதிரி தான், இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடங்குது, என்ன சொல்லணும்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எனக்கு 11 வயசு. அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன், மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன், ரஹ்மான் சார் படங்கள், இசையமைச்ச படங்கள் பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன். ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட. இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராப்ளி 8 or 9 years old அது வந்த போது. ஸோ லிட்ரலி நான் பார்த்து வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஐ எம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப், இது நிஜமா இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ ஷேரிங் ஸ்க்ரீன் வித் சம் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ரவிகே சார் எல்லாம் என் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும், அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுப்பார். கேமராலெல்லாம் பார்க்கும்போது ஹீ இஸ் அ ஜீனியஸ். ட்ரிஷா, ஆக்சுவலி உங்களை 2 பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸின்னு சொல்ல தான் தோணுது எனக்கு. although we are contemporaries, Simbu, Trisha and I are contemporaries, and I'm always a fan of your work and your talent, your immense talent and hard work. And Ashok and Jojoeta, அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இட்ஸ் மை ப்ளஷர், மை ப்ரிவிலேஜ். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அதை தான் சொல்ல தெரியுது. சரியல்னு சொல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இது நிஜமாக கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதில் தான் நான் இருக்கேன். இது நிரந்தரமாக இதுலேயே இருந்துடணும்னு போல இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மூமெண்ட். இங்கே வந்து இந்த விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த உலகமே அவளை பத்தி புகழ்ந்து பேசும். என்ன மாதிரி ஃபீலிங்ஸை கொடுத்தாலும் தக்கா மியூசிக் கொடுப்பாரு. அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா தக்கா பதிலும் கொடுப்பாரு. இன்னைக்கு எப்படி கொடுக்க போறான்னு பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங் சார். லெட்ஸ் வெல்கம் our one and only இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் சார். வணக்கம். இதுக்கப்புறம் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேச போறேன். I don't know what to say. I think Kamal sir, his movie, he's done everything, and he's looking and telling what are you going to do. In Ramari, every scene which I'm scoring, I feel like from the screen is looking at me. What are you going to do? And Mani sir and Kamal ji have created Nayakan, which is one of the most iconic movies reinventing cinema in a way with Mr. Ilayaraja, and they've done amazing work. And this movie is not Nayakan, it is different from Nayakan, and so I didn't have that weight on me. It's got a very forward thinking, more today's sound,
but still has that magic of what they did together, I think, in portions. So I'm really honored and I'm very excited. I'm still scoring for the past 4 months. Every day I will be doing something, sending it to Mani sir and saying, is it good or not? And Trisha, Abhirami, Sidhu, and the whole team, Ravi, Red Giant, HMV, Sarigama, everybody, good luck. Thank you. Ella program everybody. இன்னைக்கு நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் வருது ஆனால் பேன் இண்டியன் ஃபிலிம்ன்ற கான்செப்ட்டுக்கு விதை போட்டவங்களில் முக்கியமான ஒருத்தர் இவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். A man with the Midas touch in every creation of his, the most respected, the creator and director, Mani Ratnam sir. Please come, sir. வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ சார். It is not just that he's a brilliant actor, the whole world knows that. It is the fact that he still loves cinema and has this unique talent of balancing between, mainstream cinema and still breaking barriers on the other side. நேற்றுக்கு வந்திருந்தார் டப்பிங்க்கு, ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். நாங்கள் எடிட்டிங் ஸ்வீட்டில் இருந்திருந்தேன். வெளில கூப்பிட்டு வந்து யூஎஸில் இப்போ பார்த்த சவுண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணார். தட்ஸ் குவைட் அமேசிங். இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே அந்த ஷூட்டில் இந்த மாதிரி. வி ஆல் get to know a lot of things from Kamal sir, and when he is acting in your film, it is 50% of the burden on the director is relieved. He takes care of a lot of things, not only himself but people around him, all the actors around him. So it makes it very very believable, very real, and the எழுதி வச்சு பேசின மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக கொண்டு வந்துடுவார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தேட், அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஆல் த ஆர்டிஸ்ட். ரவி, தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் அப் வித் மீ. ஓகே, and all our partners, thank you very much, and thank you.